வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 குறிப்பேடு 26வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 30.52% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். வாயில் காவலர். வாயில் காப்போரின் பிரிவுகளாவன: கோராகியரில் ஆசாபின் குடும்பத்தைச் சேர்ந்த கோரேயின் மகன் மெசலேமியா. மெசலேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர். இரண்டாமவர் எதியவேல். மூன்றாமவர் செபதியா. நான்காமவர் யாத்தனியேல். ஐந்தாமவர் ஏலாம். ஆறாமவர் யோகனான். ஏழாவது எல்லியகோவெனாய். ஓபேது ஏதோமின் புதல்வருள் செமாயா மூத்தவர். இரண்டாமவர் யோசப்பாத்து. மூன்றாமவர் யோவாகு. நான்காமவர் சாக்கார். ஐந்தாமவர் நெத்தனியேல். ஆறாமவர் அம்மியேல். ஏழாமவர் இசக்கார். எட்டாமவர் பேயுலத்தாய். கடவுள் ஓபேது ஏதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் மீது ஆட்சி செய்தனர். செமாயாவின் புதல்வர் ஒத்னி, இரபாவேல், ஓபேது, எல்சபாது. அவர்கள் சகோதரர் எலிஹு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். ஓபேது ஏதோமின் புதல்வருள் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராயிருந்தனர். மெசலேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியின் புதல்வருள் ஒருவர் கோசா. இவர்தம் புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் அவர் தந்தை அவரை தலைவராக்கியிருந்தார். இரண்டாமவர் இலிக்கியா. மூன்றாமவர் தெபலியா. நான்காமவர் செக்கரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்கள் சகோதரரைப் போல் வாயில் காப்போர் தங்கள் தலைவர்கள் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தெரிந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி சீட்டு போட்டனர். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவர் மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஓபேது ஏதோமுக்கு விழுந்தது. அவர் புதல்வருக்கு பண்டசாலைகளுக்கானது விழுந்தது. சுப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டுப்பாதை நோக்கிய சல்லக்கேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4 பேரும், தெற்கே 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண்வரிசை வாயிலில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராகின் புதல்வருக்கும் மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல்முறை இதுவே. கோவிலின் பிற பணிகள். லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானின் புதல்வர் இலாதான் வழிவந்த கெர்சோனியர். கெர்சோனியரான இலாதாவின் வழிமரபில் மூதாதையர் குடும்பத் தலைவரான எகியேலி. எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவர் சகோதரராகிய யோவேவும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தனர். மோசேயின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவர் சகோதரர் எலியேசர். இவர் மகன் இரகபியா. இவர் மகன் ஏசாயா. இவர் மகன் யோராம். இவர் மகன் சிக்ரி. இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களும் 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் படைத்தளபதிகளும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவர் சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளைப் பொருள்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தனர். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருயாவின் மகன் யோவாவு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவையாவும் செலோமித்தினுடையவும் அவர் சகோதரருடையவும் பொறுப்பிலிருந்தனர். மற்ற லேவியரின் பணிகள். இட்சகாரியரில் கெனனியாவும் அவர் புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபேயாவும் அவர் உறவின் முறையினருள் திறமை மிக்க 1700 பேர் யோர்தானுக்கு மேற்குப்புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில்
எரியா தன் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி 40ஆம் ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிக்க வீரர்களை தேடியபோது அவர்கள் கிளையாதிலுள்ள யாசேரில் உள்ளதாக தெரியவந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசையின் பாதிக்குலம் ஆகியோருக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்து பொறுப்பையும் வலிமை மிக்கவைகளும் மூதாதையர் குடும்ப தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். நாம் 1189 அதிகாரங்களில் 364 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.